பூரிக்கு எந்த மாதிரி குருமா வச்சாலும் பூரி கூட செம்மையாக செட் ஆயிரும். ஆனால் இந்த சப்பாத்திக்கு மட்டும் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம நிறைய ரெசிபி சர்ச் பண்ணுவோம். அப்படி சர்ச் பண்ணிட்டு இருந்தவங்கன்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாங்கன்னு கமெண்ட்டில் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லிட்டு போங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இனுக்கு கருவேப்பிலையை சேர்த்து வெடிக்க விட்டுலாம். கருவேப்பிலை வெடிச்சு வர ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூடவே பெரிய வெங்காயம் சின்னதாக இருக்க மாதிரி பார்த்து 10லேருந்து 20 சின்ன வெங்காயமாக உரிச்சு வச்சுக்கலாம். உரிச்சு வச்ச அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆன ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சோன்னா மஞ்சள் தூளோட கலரு டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். லைட்டாக குக் ஆகி வர இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி, கசூரி மேத்தி, ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். லைட்டாக கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சு வெஜிடபிள்ஸ் குக்காக விட்டுறலாம். வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் குருமா ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்டான இந்த குருமாவை சப்பாத்தி, பூரி, தோசை, ரைஸ்னு எல்லாத்துக்கும் கூட சாப்பிடவும் ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கியூட்டீஸ். அல்ட்டியாக இருக்கும்.